நம்ம ஒரு பிசிபேலா பாத்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வானிலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம கடுகு தாளிச்சிடுவோம். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் புளி நனைச்சி வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நனைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடுவோம். நம்ம இந்த கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக காய் போட்டும் பண்ணலாம். அது ஆனால் ட்ரெடிஷ்னல் இதில் காய் சேர்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் ஒரு அரை குடமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணா பட்டாணி உருளைக்கிழங்கு என்ன காய் வேணால் சேர்க்கலாம். நான் பீன்ஸு கேரட்டு குடமிளகா மாத்திரம் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த காயை சேர்த்துருவோம். பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்து முதல்ல வதக்கிடுவோம். இந்த காய்க்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்துடுறேன். நான் இப்போ காய் கொஞ்சம் ஓரளவு வதங்கிட்டு நான் குடமிளகாயையும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நான் சாதம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் சேர்த்து. அதாவது ஒரு பங்கு ரைஸு ஒரு பங்கு பருப்பு. நீங்கள் அரை பங்கு ஒவ்வொருத்தர் அரை பங்கு போடுவாங்க, முக்கால் பங்கு போடுவாங்க. அது உங்கள் இஷ்டம். ஒரு பங்கு ரைஸு ஒரு பங்கு பருப்பு 5 பங்கு தண்ணி வச்சு நான் சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். நான் நல்லா கொஞ்சம் குழையவாகவே வடித்து வச்சுருங்க. 5-6 விசில் விட்டு நல்லா குழைய வடித்து வச்சுருங்க. இப்போ இந்த காய் கொஞ்சம் வெந்துடுத்து. நான் கொஞ்சமாக புளித்தண்ணி நினச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கரைச்சி இன்னொரு 5 பங்கு தண்ணி நம்ம இப்போ இதில் விட போகிறோம். தண்ணியை சேர்த்துச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காய்க்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ரைஸுக்கு தகுந்த உப்பு நான் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த புளி வாடை பச்சை வாடை போய் காயும் கொஞ்சம் வேகட்டும். பாதி வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்துடும். வெந்தப்புறம் நம்ம வடித்த சாதத்தை சேர்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி, மசாலா பொடி நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் அளவு கொடுக்குறேன். எப்படி செய்யறதுங்கிறது உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ தனியாக போடுறேன். பிசிபேலாபாத் பொடி அப்படின்னு தனியாக போடுறேன். நான் அந்த பொடி ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில். சாதத்தையும் பருப்பையும் நல்லா வேக வச்சுருக்கேன். நான் இதில் மஞ்சள் பொடி போடல. இதில் மஞ்சள் பொடி போட்டால் என்ன ஆகுதுன்னா ஒரே குக்கர் எல்லாம் வாரி மூடிலாம் ஒரே மஞ்சள் பொடி இதாகுது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சாதத்தில் போடாமல் குழம்புல நிறையவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா குழைய வெந்துடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதித்தோடனே புளித்தண்ணி கொதித்தோடனே நம்ம இந்த ரைஸை சேர்த்துடுவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுது. புளித்தண்ணி பச்சை வாடை போக கொதிச்சிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரைஸை நம்ம சேர்த்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரைஸை நம்ம சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துட்டோம். இது நல்லா இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஆற கெட்டி ஆகிடும். ரெண்டாவது இதில் நம்ம ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்தப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தளர இருக்கும்போது தான் பிசிபேலாபாத் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம பொடி சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சப்பறம் நம்ம அந்த பொடியை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். ரெண்டாவது தயவுசெய்து நீங்கள் இந்த கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் இந்த பிசிபேலாபாத்துக்கு போடாதீங்க. ட்ரெடிஷ்னல் பிசிபேலாபாத்தில் வெங்காயம்லாம் கிடையாது. வெங்காயம் ரொம்ப மசாலாவும் இல்லை, வெறும் லவங்கம் பட்டை அவ்வளோதான் மசாலா சாமான். மற்றபடி நார்மல்
கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், மிளகு, மிளகா வத்தல், தனியா, இதுதான். ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் ஆனால் கசகசா நம்ம சேர்த்துக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் இதெல்லாம் வந்து இந்த பிசிபெலாபாத்துக்கு வாசனை. நீங்கள் கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்து பிசிபெலாபாத் கிடையாது. அது நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் சேர்க்காதீங்க. நம்ம இந்த மாதிரி காய் சேருங்க. இல்லைன்னா காயே வேண்டாம், வெறும் பச்சை பட்டாணி அதுவும் இல்லையா, வேண்டவே வேண்டாம், ஒன்றுமே சேர்க்காதுங்க. வெறும் அந்த பவுடரை பண்ணி சாதமும் பருப்பும் வேக வச்சு இந்த புளித்தண்டை இதே மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ட்ரெடிஷ்னலாக, ஆனால் அப்படி தான் ட்ரெடிஷ்னல். உங்களுக்கு கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலாபாத்து வந்து ஒன்றுமே காய் எதுவுமே இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அந்த அரைச்சி வச்ச பொடியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா கட்டி தட்டிடும். அந்த பொடியை காமிக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் காஷ்மீரி சில்லி சேர்த்தா இன்னுமே உங்களுக்கு கலராக இருக்கும். நான் ஆர்டினரி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நார்மல் மிளகா தான் சேர்த்துருக்கேன். பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போடலாம். நான் அளவுலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் அளவுலாம் கொடுத்துருவேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான், ஒன்றுமே இல்லை. எல்லா பருப்பு எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மிளகாயை மாத்திரம் கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்து வைக்கணும், அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பொடியை நம்ம சேர்த்துடுவோம். ஸோ அந்த நம்ம பொடியை சேர்த்தோம்னா நல்லா கலராகிடும் பாருங்கள். இன்னும் அந்த காஷ்மீரி அந்த வேடிகை மென்ஷனுக்கா அப்படிம்பாங்க, வேடிகை சில்லி அப்படிம்பாங்க, அது போட்டோன்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரைஸ் வந்து நல்ல கலராக இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இது நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரட்டும், கொதிக்கட்டும். இதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சப்பறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூள் இறக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து நெய் மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். எவ்வளவு தளர்வாக இருந்தது பாருங்கள். முதல்ல அந்த ரைஸு பருப்பு சேர்க்கும்போது இப்போ இந்த பொடிலாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் ஆறவே உங்களுக்கு வந்து கெட்டியாகும். நம்மளுக்கு அந்த மிளகா காரம் தான். ஸோ அதனால தான் ரைஸு பருப்புலலாம் இறங்கட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சோம். இப்போ சரியாக இருக்கும். இன்னும் ஊற 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 உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போவே பட்டை வாசனை சூப்பராக வருது. கொஞ்சம் பட்டை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை தூவிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லியை தூவிடுவோம். பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டுக்க சிப்ஸு இல்லை வந்து காரா பூந்தி தான் வந்து சேர்த்துப்பாங்க. நல்லாயிருக்கும். மேலே காரா பூந்தியை தூவி அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ பிசிபெலாபாத் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதை ப்ளேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிசிபெலாபாத் ரெடி ஆகிட்டு அதுக்கு வந்து நான் வந்து காரா பூந்தி செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன். இந்த பிசிபெலாபாத்து பொடியும் இந்த காரா பூந்தியும் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து நான் ரெசிபி போடுறேன். ஸோ பிசிபெலாபாத் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.